நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 17. பேரடை பள்ளம் நோக்கி செல்வது போல வேறு வழி இல்லாமல் போரை நோக்கி சென்றனர் கிருதியும் தம்பியரும். எங்கோ ஒரு தருணத்தில் அப்போர் வெல்லாதென்பதை அவர்களே நன்கறிந்தனர். ஆனால் அவர்கள் அதுவரை சொன்ன வஞ்சினங்களை அவர்கள் பின்னகர முடியாது தடுத்தன. அவர்கள் ஒவ்வொருவரும் பிறரை அதன் பொருட்டு அஞ்சினர். சற்றே பின்னகரும் பொருள் கொண்ட சொல்லை ஒருவன் சொன்னால் இன்னொருவன் உணர்ச்சி பெருக்குடன் அதை எதிர்த்தான். அவ்விழிமகனுடன் ஒத்துப்போய் இவ்வுலகில் வாழ்வதை விட உயிர் நீப்பதையே நம் மூதாதையர் விரும்புவர் என்று அவன் கூறும்போது, ஆம், வாழ்முனை இறப்பே சத்திரியர்களின் முழுமை என்று அனைவரும் சொல்லியாக வேண்டியிருந்தது. பத்மர் அவர்களிடம் ஆகக்கூடுவதை சொல்லி விளங்கச் செய்ய முயன்றார். ஆனால் அவர் சொல்ல சொல்ல அவர்கள் மேலும் உணர்வெழுச்சி கொண்டனர். உள்ளூர ஐயம் கொண்டிருக்கையில் உணர்ச்சிகளை மிகையாக்க வேண்டி இருக்கிறது. மிகையான உணர்ச்சிகள் மெல்ல நிலை பெற்று அவற்றை நடிப்பவரே நம்பும்படி ஆகின்றன. ஒரு கட்டத்தில் இளவரசர்கள் உச்சக்கட்ட உள எழுச்சியிலேயே இருந்தனர். எதிர்மறை உணர்வுகளுக்கு மட்டுமே உரிய மிகு விரைவு அவர்களை அடித்து கொண்டு சென்றது. அவர்கள் அந்த வெறியுடன் சத்திரிய படை வீரர் முன் பேசிய போது அவர்களும் அவ்வுணர்ச்சிக்கு ஆளாயினர். முடிந்தவரை அப்போரை வெல்ல பத்மர் முயன்றார். போருக்கு ஜராசந்தன் சற்றே தயங்குவான் என்றாலும் அதுவே வெற்றி என அவர் எண்ணினார். மகதத்தின் வைதிகரவையின் 108 வைதிகர்களை அவரது ஒற்றர்கள் சென்று சந்தித்தனர். சத்திரியர் குருதியில் கை நனைத்த இழிசெனனை வென்றாக வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னார்கள். அதன்படி அவர்கள் ஒரு நாள் முதற் புலரியில் ராஜகிரக நகரின் வாயிலில் 3 கற்களை சேர்த்து வைத்து தீச்சொல்லிட்டு நாடு நீங்கி வங்கத்தின் காடுகளில் குடியேறினர். வேதங்களின் எதிரியான அசுரனை கொன்று மூதாதையர் நெறிகளை காக்கும் சத்திரியர்களை வைதிகர்கள் வாழ்த்துகிறார்கள் என்னும் செய்தி அவர்களால் வெளியிடப்பட்டது. வேள்வி மிச்சத்துடன் அச்செய்தி குலத் தலைவர்களையும் குடி மூத்தவர்களையும் சென்றடைந்தது. முதல் முறையாக மகதத்தின் குடிகளிடையே பிளவு உருவானது. முன்னரே அசுரப்படைகள் நகரில் ஓங்கியமையால் சினம் கொண்டிருந்த வேளிரும் ஆயரும் அச்சொல்லை ஓர் ஆணை என கொண்டனர். அவர்களிடையே மந்தன செய்தி பரவி கொண்டிருந்தது. ஒரு நாள் வேளிரும் ஆயரும் கொல்லரும் கலந்த ஒரு குழு அரண்மனை முற்றத்தில் கூடி கூச்சலிட்டது. வைதிகர் தீச்சொல்லிட்ட அரசன் கழுவாய் செய்ய வேண்டும் என்று அதற்கு தலைமை கொண்டு சென்ற வேளிர் குலத் தலைவர் கூர்மர் கூறினார். ஆனால் அரச படைகள் அப்போதே அவர்கள் அனைவரையும் வெட்டி கொன்று அத்தலைகளை கொய்து நகர் தெருக்களில் நிறையாக காட்சிக்கு வைத்தனர். திகைத்த விழிகளுடன் வாய் திறந்து அமைந்திருந்த தலைகள் ராஜகிரக நகரை அச்சுறுத்தி ஆழ்ந்த அமைதிக்கு தள்ளின. அன்று உச்சி பொழுதிலும் சூரியன் எழவில்லை. நகரே இருண்டு குளிர்ந்து கிடந்தது. அதன் பின் எந்த எதிர்ப்பும் எழவில்லை. ஆனால் நகரை விட்டு ஓடி வந்த இளவரசர்களின் படையில் சேரும் ஆயர்களும் வேளிர்களும் கூடி வந்தனர். கிருதி மகிழ்ந்து, அங்கே அச்சத்தால் தான் அமைந்திருக்கிறார்கள் அமைச்சரே. நம் படைகள் ராஜகிரக நகரை அணுகுமென்றால் உள்ளிருந்தே அவனுக்கு எதிர்ப்பு எழும் என்றான். பத்மர் புன்னகையுடன், இத்தனைக்கும் பிறகு மக்களை பற்றி எதை சொல்லவும் நான் தகுதியற்றவன். எதுவும் நிகழலாம் என்பதற்கப்பால் எதையும் சொல்ல மாட்டேன் என்றார். மகதம் போருக்கு கிளம்பவில்லை. நாம் கிளம்பி வரட்டும் என நினைக்கின்றனர். அது நல்ல போர் முறைதான் என்றார் பத்மர். நாம் கிளம்பினால் அவர்களுக்கு உகந்த இடத்தில் நம்மை எதிர்கொள்ள முடியும். இளிவரலுடன் இதழ் கோட நகைத்த கிருதி, எங்கு எதிர்கொண்டாலும் நாம் வெல்வோம். நம்மிடம் மூதாதையரின் நற்சொல் உள்ளது என்றான். படைகள் கிளம்பவிருக்கையில் மகதத்திலிருந்து தூது வந்தது. மகதத்திலேயே நின்றுவிட்ட சத்திரிய படைப்பிரிவான கிரௌஞ்சத்தின் தலைவர் ஸ்ருதவர்மர் ஜராசந்தனின் செய்தியுடன் பவுண்டரீக வர்த்தனத்திற்கு வந்தார். அவர் வந்த செய்தி அறிந்ததும், அவனா? அவன் முகத்தை நான் நோக்க மாட்டேன். காட்டி கொடுத்தவன், குலப்பகைவன் என்று கிருதி சினம் கொண்டு கூவினான். பிருகத்புஜன், சிறியன், அவனை அனுப்பி நம்மை அச்சுறுத்துகிறானா அரியணை அமர்ந்த இழிசினன் என்றான். பத்மர், இளவரசே, நாம் நம்பும் ஒருவரை நம்மிடம் அனுப்ப எண்ணி இருக்கிறார் மகத மன்னர். அது நன்று. தகுதி கொண்ட சத்திரியரை அனுப்பியதை நமக்களித்த மதிப்பென்றே கொள்வோம். அவரது படையின் அசுரப்படை தலைவர் ஒருவர் வந்திருந்தால் நாம் ஏற்றிருப்போமா என்றார். அவனிடம் நாம் பேச ஏதுமில்லை. அவனுக்கு நான் வீடமும் அளிக்கப் போவதில்லை
என்று கிருதி சொன்னான். ஆம், அவனை மூத்தவர் சந்திக்கவே இல்லை என்று உலகம் அறியட்டும் என்றான் ஜெயசேனன். அவர்கள் நால்வருமே ஸ்ருதவர்மரை சந்திக்கவில்லை. பத்மர் அவரை சந்திக்கச் சென்ற போதே ஸ்ருதவர்மரின் முகம் மாறியது. பத்மர் பல வகை முகமன்களை சொல்லி அத்தருணத்தை எளிதாக்க முயன்றாலும் ஸ்ருதவர்மர் மேலும் மேலும் இறுகியபடியே சென்றார். விழிகள் உறைந்திருக்க, அரசர் எச்சரிக்கை அளித்து வரவே என்னை அனுப்பினார். அரசர் இன்னமும் இந்நால்வரையும் தன் இளையவராகவே எண்ணுகிறார். அவர்கள் அதை ஏற்று வந்து அவரை பணிவார்கள் என்றால் அரசில் ஒரு பகுதியை அவர்கள் நால்வரும் சேர்ந்து ஆள்வதற்காக அவர் அளிப்பார். கொடியும் குடையும் முடியும் கோலும் கொண்டு மகதர்களாகவே அவர்கள் அங்கே ஆள முடியும். எந்த அரசரும் அத்தகைய வாய்ப்பை எதிரே படை கொண்டு நிற்பவர்களுக்கு அளிக்க மாட்டார். அரசர் இதை செய்வது அங்கே இருக்கும் இளவரசர்களின் அன்னையருக்காக மட்டுமே. பத்மர் வியந்து, ஆம், உண்மை, இதைவிட பெரிதை நாங்கள் எதிர்பார்க்கவியலாது என்றார். இது ஜராசந்தரின் உறுதி, அவர் சொல் தவறுபவர் அல்ல என்றார் ஸ்ருதவர்மர். ஆனால் அவரது ஆணையை மீறுபவரை தண்டிப்பதில் அவர் மகிஷாசுரனுக்கும் இரத்த பீஜனுக்கும் நிகரானவர். அன்றாடும் குருதியில் நீராடுபவர் அவர். அவரை வெல்ல இன்று பாரத வருஷத்தில் எவரும் இல்லை. சில கணங்களுக்கு பின் பத்மர், ஸ்ருதவர்மரே, அவர் அசுரர் அல்லவா? ஸ்ருதவர்மரின் விழிகள் மாறுபட்டன. அரசரை பழிப்பதை நான் ஒப்பமாட்டேன் என்ற பின் எழுந்து கொண்டார். பின்னர் அவர் விழிகளை நோக்கி, நானும் உங்களுடன் ஒரு முறை ஜராவணத்திற்கு வந்துள்ளேன் அமைச்சரே. பத்மர் திடுக்கிட்டார். அன்று நான் இளைஞன். அரசர் பிருகத்ரதருடன் வில்லேந்தி அகம்படி சென்றேன் என்றார் ஸ்ருதவர்மர். நான் இன்று பிழை நிகர் செய்கிறேன். அதன் பின் ஒரு சொல்லும் சொல்லாமல் அவர் திரும்பிச் சென்றார். நெடுநேரம் பத்மர் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தார். பின்பு நீள் மூச்சுடன் எழுந்து இளவரசர்களை பார்க்கச் சென்றார். தூது சொற்களை கேட்டதும் பிருகத் புஜன் ஓங்கி காரி துப்பி, நாங்கள் இரவலராக அவன் இல்லத்துக்கு முன் சென்று நின்றோமா? அவன் எங்களை தம்பியராக ஒப்புகிறானா? இழிமகன், காட்டாளன். அவனை நாங்கள் உடன் பிறந்தவனாக ஏற்க வேண்டும் அல்லவா? அவன் மானுடனே அல்ல, குருதி உண்ணும் அசுரன். அவனை நாங்கள் எவ்வகையிலும் ஏற்கவில்லை அமைச்சரே. தூதனை திருப்பி அனுப்பும் என்றான். இளவரசே என்று பத்மர் சொல்ல வர, செல்லுங்கள் என்று சொல்லி அவன் திரும்பிக் கொண்டான். கிருதியின் தலைமையில் 12 சத்திரிய படைப்பிரிவுகளின் நிறை போருக்கு கிளம்பியது. பவுண்டரவர்த்தனத்தில் இருந்து ராஜகிருகத்திற்கு செல்லும் பெருஞ்சாலையில் அமைந்த சப்தவனம் என்னும் ஊரில் நிகழ்ந்த போரில் மகத படைகள் முன் முதல் நாழிகையிலேயே கிருதியின் படைகள் தோற்றோடின. வாளை 10 மடங்கு எடையுள்ள கதாயுதத்தை கொண்டு உடைத்து வீசுவது போல என்று அப்போரை பற்றி படைத்தலைவன் வஜ்ரபுஜன் சொன்னான். முழு கூர்மையுடன் திட்டமிடப்பட்டு விலங்குகளுக்கு நிகரான வெறியுடனும் இரக்கமின்மையுடனும் அப்போர் நடந்தது. முறைப்படி அணி நிறைந்து அந்த குறுங்காட்டை கடந்து கொண்டிருந்த கிருதியின் படைகளை புதர் மறைவிலிருந்து திடீரென்று எழுந்து சூழ்ந்து கொண்டன அசுரப்படைகள். அங்கே அவர்கள் ஒரு நாளுக்கு முன்னரே வந்து பதுங்கி இருந்தனர் என்பதை பின்னர் தான் பத்மர் அறிந்தார். முதலில் நச்சு அம்புகளும் எரி அம்புகளும் எழுந்து படைகள் மேல் பொழிந்தன. அவர்களை சூழ்ந்த குறுங்காடு பற்றி கொண்டது. அதன் மேல் வந்து விழுந்த நச்சு விதைகள் வெடித்து புகை கக்க வீரர்கள் மூச்சு திணறி இருமியபடி அலைக்கழிந்தனர். ஈரத்துணியால் முகத்தை மூடியபடி புகை நடுவே வந்து சத்திரியர்களை தாக்கியது அசுரப்படை. அவர்கள் கொலையாட்டில் ஓராண்டு காலம் பயிற்சி கொண்டிருந்தனர். உடலை வெட்டும் நுட்பம் கைகளிலேயே அமைந்து விட்டிருந்தது. மிக குறுகிய வளைவில் மிக குறைந்த விசையில் வந்து விழுந்தன வாழ்வீச்சுகள். வெட்டுண்டு உருண்ட தலைகளை அவர்கள் ஏறிட்டும் பார்க்கவில்லை. குருதி மேல் நடந்த போது தடுமாறவும் இல்லை. குற்றுயிர் உடல்கள் துடித்து கொண்டிருந்த களத்தில் மகதத்தின் கொடி குருதியில் நனைந்து ஈரத்தின் ஓசையுடன் காற்றில் படபடத்து விரிந்தது. ஜரைமைந்தர் வாழ்க, வெற்றிகொள் மகதர் வாழ்க என்று வாழ்த்தொலி எழுந்தது. வாள்கள் காற்றில் உயர்ந்து ஆடின. நச்சு நாகங்களின் படங்கள் என, விண்ணுக்கு அரை கூவல் என. அதன் பின் பாரத வருஷத்தின் அனைத்து போர் நெறிகளுக்கும் மாறாக புண்பட்டு விழுந்தவர்களை தேடி தேடி கொன்றனர். நீண்ட ஈட்டிகளுடன் அசுர வீரர்கள் களத்தில் பிணங்களின் மேல் கால் வைத்து தாவி தாவி செல்வதை பத்மர் நோக்கி நின்றார். தலையுடன் கிடந்த அனைத்து உடல்களையும் ஈட்டியால் மெல்ல குத்தினர். அவ்வுடல் வலியில் அதிர கண்டால்
கழுத்து குழியில் ஆழமாக ஒரு குத்து குத்திவிட்டு முன்னால் சென்றனர். காட்டில் கிழங்கு தேடுபவர்களைப் போல அத்தனை இயல்பாக பேசியபடியும் சிரித்தபடியும் அதை செய்தனர். களம் நடுவே திகைத்து நின்ற இளவரசர்களை அவர்கள் பற்றி இழுத்து கை பிணைத்தனர். நான் அவனை பார்க்க வேண்டும். நாங்கள் இளவரசர்கள். அரச முறைப்படி அவனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கிருதி கூவினான். போரில் வென்றவர்கள் காட்டும் நெறிமுறை சில உள்ளன. நாங்கள் அரச குடியினர் என ஜெயசேனன் சொன்னான். அசுர படைத்தலைவன் தன் ஈட்டியின் முனையால் அவன் தலையை ஓங்கி அறைந்தான். சினந்து திரும்பிய பிருகத்புஜனின் முகத்தில் கொழுத்த எச்சிலை காரி உமிழ்ந்தான். கிருதியின் நீண்ட கூந்தலை பற்றி இழுத்து குனித்து அவன் பிடரியில் ஓங்கி அறைந்து கீழே விழுந்தவனை கீழ்மை சொற்களுடன் காலால் மாறி மாறி மிதித்தான். குழல் சுருளை பற்றி இழுத்து கொண்டு சென்று தேரில் ஏற்றினான். பழைய தேர் தட்டின் மேல் தூணில் விலங்குகள் பூட்டப்பட்டு அழைத்து வரப்பட்ட கிருதியையும் இளையோரையும் பத்மர் தொலைவிலேயே பார்த்துவிட்டார். அவர் விழிகள் அவர்களுக்காக எதிர்நோக்கி இருந்தன. சிறு அசைவை கண்டே திடுக்கிட்டன. இறுதியில் அரச பெருஞ்சாலையில் அவர்களின் தேர் வருவதைக் கண்டபோது நினைத்திருந்த அளவுக்கு படபடப்பு எழவில்லை. பெரும் மூச்சுடன் உடலை தளர்த்தி கொண்டார். மறுகணம் திடுக்கிட்டு மீண்டும் நோக்கினார். 4 இளவரசர்களும் உடைகள் இல்லாமல் இருந்தனர். கிருதியின் தலை தொங்கி ஆடியது. பிருகத்புஜன் பற்களை கடித்தபடி தன்னை சுற்றி நிறைந்திருந்த முகங்களை நோக்கி கொண்டிருந்தான். அவருக்கு அருகே ஜராசந்தனுக்கு எதிராக வைதீக அறிவிப்பை வெளியிட்ட 108 அந்தனர் குடியினரும் ஒருவரோடு ஒருவர் உடல் நெருக்கி ஒற்றை விலங்கு போல நின்றிருந்தனர். அவர்கள் விழிகளெல்லாம் ஒன்று போல் இருந்தன. அவர்களின் உடல் விதிர்ப்பதும் சிலிர்ப்பதும் கூட ஒன்றாகவே நிகழ்ந்தது. அவர்களை பல முறை விழி தொட்டார். அவர்கள் அவரை அறிந்திராதவர்கள் போல் இருந்தனர். தொலைவில் அரச பெருமுரசு விம்மி கொண்டிருந்தது. அரண்மனையின் படிகளில் வேல்களுடன் ஜராசந்தனின் மெய்க்காவலர் நின்றிருந்தனர். முற்றத்தில் அவர்களை சூழ்ந்திருந்த வீரர்கள் வேல்களை தூக்கி உரக்க கூச்சலிட்டனர். தேர்களை சூழ்ந்து வந்த வீரர்கள் மறுமொழியாக கூவினர். அத்தேர்களுக்கு பின்னால் பெருந்திரளாக மக்களும் கூச்சலிட்டபடி வருவது தெரிந்தது. அவர்கள் தலைப்பாகைகளை தூக்கி வானில் வீசி கையாட்டி கூச்சலிட்டபடி எம்பி குதித்தனர். பலர் நடனமிட்டனர். அணுகும் தோறும் தெளிவான அவர்களின் முகங்களில் தெரிந்த வெறியை பத்மர் திகைப்புடன் நோக்கினார். தெய்வம் இழந்தவர்கள் போல் இருந்தனர். மானுடரை உள்ளிருந்து ஆட்டி வைக்கும் தெய்வங்கள் சில சமயம் உடலுக்கு வெளியே வந்து நின்று கொள்கின்றன. அந்த ஊர்வலம் அரண்மனையின் செண்டுவெளி முற்றத்தை அடைந்தது. தேர் நின்றதும் வீரர்கள் அதன் மேல் ஏறி கட்டுகளை அவிழ்த்து இளவரசர்களை முடியை பிடித்து இழுத்து தரையில் தள்ளினர். ஒரு காவலன் அங்கே நின்று கை தூக்கி கூச்சலிட்ட சிறுவர்களை நோக்கி ஏதோ சொல்ல சிறுவர்கள் கூச்சலிட்டபடி வந்து இளவரசர்களை மிதிக்கத் தொடங்கினர். முதலில் சிரித்து கொண்டு விளையாட்டாக மிதித்தவர்கள் மெல்ல மெல்ல வெறி கொண்டனர். உரிமையபடி காட்டு விலங்குகள் போல மிதித்தனர். வீரர்கள் போதும் போதும் என்று அவர்களை விலக்கியும் அடங்கவில்லை. இளவரசர்களை இழுத்து கொண்டு வந்த போது கூட சில சிறுவர்கள் வெறியுடன் கூவியபடி ஓடி வந்து எட்டி உதைத்தனர். கற்களால் அவர்களை அடித்து கை சுருட்டி கூச்சலிட்டனர். 4 கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தப்பட்டனர். அவர்கள் ஏற்கனவே இறந்தவர்கள் போல் இருந்தனர். கிருதி விழி தூக்கி நோக்கினான். அவன் கண்கள் சிவந்து கலங்கி தெய்வம் எழுந்த விழிகள் போல் இருந்தன. பிருகத்புஜன் பித்தனை போல தலையை அசைத்தபடி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். அவர்களை விழி எடுக்காமல் நோக்கி கொண்டிருந்தார் பத்மர். அவர்கள் விழியில் உயிர் கொண்டு தன்னை நோக்குவார்கள் என்றால் அதை தாழ முடியுமா என எண்ணிய போது நெஞ்சு நடுங்கியது. ஆயினும் விழி அகற்ற இயலவில்லை. முரசுகளும் கொம்புகளும் முழங்கின. அரண்மனை வாயிலில் மங்கள இசையும் வாழ்த்தொலிகளும் கேட்டன. திரும்பி பார்க்கலாகாது என பத்மர் தனக்கு ஆணையிட்டு கொண்டார். எங்கோ இருந்த இளவரசர்களுக்கும் அது செவியில் விழவில்லை. முன்னால் அணிச்சேடியர் மங்களத்தாளங்களுடன் 2 நிறைகளாக வந்தனர். இசைச்சூதர் தொடர்ந்தனர். பின்னர் வண்ணப்பட்டு பாவட்டாக்களும் கிண்ணறிகளும் ஏந்திய அணி வீரர் வந்தனர். கொடியும் கோலும் ஏந்திய 4 ஏவலர் முன்னால் வர அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அகம்படி சேர்க்க வெண்கொடைக்கு கீழே ஜராசந்தன் நடந்து வந்தான். ஜராசந்தன் மகதத்தின் மணிமுடியை சூடியிருந்தான். காதுகளில் மணி குண்டலங்களும் நெஞ்சில் 7 நிறைகளாக மணியாரங்களும் முத்தாரங்களும் பொழியாரங்களும் மின்னின. தோள்வளையும் கைவளையும் கங்கணமும் கணையாழிகளும் அணிந்திருந்தான்.
பொற்பட்டு ஆடைக்கு மேல் ஏறி விழி மணிகள் பதித்த சிம்ம முகம் பொறித்த பிடிக்கொண்ட உடைவாள் செருகப்பட்ட கச்சை, அதற்கு மேல் தொடை வரை இறங்கிய மணிகள் மின்னும் சல்லடம், கழல்களில் கூட வைரங்கள் மின்னின. ஓவியத்திலிருந்து இறங்கி வந்தவன் போல் இருந்தான். அவன் குரடுகள் அருகே ஒலிப்பதை கேட்டபடி பத்மர் கண்களை மூடிக்கொண்டார். வணங்குகிறேன் அமைச்சரே. ஜராசந்தன்: நான் சந்திக்க விழைந்த மனிதர் நீங்கள்தான். ஓராண்டுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் உங்களையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதிர்பாராதபடி குனிந்து அவர் கால்களை தொட்டு சென்னி சூடினான். நீங்கள் என் ஆசிரியர் பத்மரே. எளிய மலைமகனாக இங்கே வந்தேன். மொழிகளையே நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அரசு மொழி என்பது மீனுக்குள் மீன் போல மொழிக்குள் ஒரு மொழி, செத்த மொழி. அதையும் கற்றேன். அரசு சூழ்தலோ இரு பக்கமும் முனை கொண்ட கூர்வாள். அத்துணை கூறிய செயல்பாடுகளை அத்தனை மழுங்கிய மொழியில் சொல்வதும் கேட்பதும் தனிப்பயிற்சியால் மட்டுமே வெல்லக்கூடுபவை. வென்றேன். அதற்கு எதிர்முனையில் நீங்கள் இருந்ததுதான் அடிப்படை. ஒவ்வொரு தருணத்திலும் என் நுண்கணிப்பால் உங்களை வென்றேன். பத்மர் அவனையே விழி சலிக்காமல் நோக்கி கொண்டிருந்தார். உங்கள் குறை என்ன என்று கண்டு கொண்டேன். நீங்கள் அந்தனர். ஓர் எல்லைக்கு அப்பால் குருதியை உங்களால் உளம் கொள்ள முடியவில்லை. எப்போதும் நீங்கள் எண்ணுவதற்கு ஓர் அடி முன்னால் சென்றால் உங்களை வென்றுவிடலாம் என்று கண்டு கொண்டேன் என்ற ஜராசந்தன் உரக்க நகைத்து, உங்களை வென்றேன். பாரத வருஷத்தின் அந்தணர்கள் அனைவரையும் வென்றதற்கு நிகர் அது. அவன் இளவரசர்களை திரும்பியே பார்க்கவில்லை. எனக்கு பல ஐயங்கள் பத்மரே. பல நாட்களாக நான் சொல் சூழ்தலும் அரசு நெறியும் காவியமும் தான் கற்று வருகிறேன். வேத நூலும் ஓதுகிறேன். இவை அனைத்தும் முடிந்த பின் ஒரு ராஜசூயம் நிகழ்த்துவதாகவும் உள்ளேன். பத்மர் பெரும் மூச்சு விட்டார். அவன் விளையாடுகிறான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அனைத்தும் விரைந்து முடிய வேண்டும் என்று மட்டுமே அவர் உள்ளம் எண்ணிக்கொண்டது. என் முதல் ஐயம் இது பத்மரே. கடக வியூகத்தில் எதிரி படை அமைக்கையில் நாம் கழுகு படை அமைக்கலாம் என்கின்றன நூல்கள். ஏன் நரிப்படை அமைக்கக்கூடாது? நரி நண்டுக்கு தன் வாலை அளிக்கும். நண்டு கவ்வியதும் அதை மேலே எடுத்து சுவை துண்ணும். பத்மர் பேசாமல் நோக்கினார். சொல்லுங்கள் என்றான் ஜராசந்தன். நீங்கள் உரிய முறையில் பேசாவிட்டால் இளவரசர்களில் ஒருவர் கழுவேற நேரும். பத்மர் நடுங்கி, ஆம், அவ்வாறு அமைக்கலாம் என்றார். ஜராசந்தன் உரக்க நகைத்து, பிழை. என்னை மகிழ்விக்க அதை சொல்கிறீர்கள். நண்டுக்கு முன் வாளை விட்டு கொடுப்பதைப் போல அறியாமை வேறில்லை. ஏனென்றால் வளையில் இருப்பது நண்டா தேளா என எப்படி அறிவது? கைகளால் தாளமிட்டபடி, பிழை சொல்லிவிட்டீரே பத்மரே. இவ்வறியா சிறுவனை கழுவேற்றி விட்டீரே. இந்த பழியை உங்கள் குல மூத்தார் எப்படி தாங்குவார்கள் என்றபடி திரும்பி நோக்காமலேயே கையசைத்தான். மரப்பீடம் ஒன்று இழுத்து வரப்பட்டது. அதன் நடுவே ஒரு பிரம்பு நடப்பட்டிருந்தது. வெண்ணெய் பூசப்பட்டு மழுங்க மென்மையாக்கப்பட்டிருந்த அது ஒரு தசை நீட்சி என்றே தோன்றியது. ஜெயசேனனை 4 வீரர்கள் பிடித்து தூக்கினர். அவன் கைகளை பின்னால் இழுத்து கட்டினர். மூத்தவரே, மூத்தவரே என்று கூவினான். நான் உங்கள் இளையோன், நான் உங்கள் குருதி. வேண்டாம், வேண்டாம் என்று கண்ணீருடன் கதறினான். அவனை தூக்கி அந்த பிரம்பின் மேல் அமரச் செய்தனர். 2 கழு மருத்துவர்கள் அவன் வயிற்றை மெல்ல பல வகையாக அழுத்தி பிசைந்து குடல் சுருளை நீட்டி அதற்குள் அந்த பிரம்பு குத்தாமல் மெல்ல வழுக்கி உள்ளே செல்லும்படி செய்தனர். அவனுக்கு வலி இருக்கவில்லை. ஆனால் அச்சத்துடன், மூத்தவரே இறங்குங்கள், நான் உங்கள் இளையோன், வேண்டாம் என்று கூவிக்கொண்டிருந்தான். முழு கழுவும் உள்ளே சென்றதும் அவனை அப்படியே விட்டுவிட்டனர். இயல்பாக பீடத்தில் அமர்வது போல் அவன் அங்கிருந்தான். பிருகத்புஜனும் பிருகத்சீர்ஷனும் கால் வழியாக சிறுநீர் கழித்தனர். அவர்களின் கண்களிலிருந்து குருதி கொட்டி கொண்டிருந்தது. கிருதி பற்களால் இதழ்களை இறுக கடித்து கழுத்து தசைகள் துடிக்க நின்றான். மூத்தவரே, மூத்தவரே என அழைத்து கொண்டிருந்த ஜெயசேனன் அமைதியடைந்து மெல்ல விம்மத் தொடங்கினான். ஜராசந்தன் திரும்பி பத்மரிடம், நாம் அடுத்த வினாவுக்கு செல்வோம் பத்மரே. இது அரசு சூழ்தலின் நெறி. மலர்களில் தேனெடுப்பது போல வணிகர்களிடம் வரி கொள்ள வேண்டும் அரசன். அதற்கு நிகராக வணிகர்களுக்கு அவன் அளிக்க வேண்டியதென்ன என்றான். பத்மர் கண்களில் கண்ணீர் வழிய பேசாமல் நின்றார். சொல்லுங்கள் பத்மரே, உங்கள் அமைதியால் 3ஆம் அவன் கழுவேறினால் நீங்கள் வருந்துவீர்கள் அல்லவா? பத்மர் அடைத்த குரலில்,
அரசன் தோட்டக்காரனாக மாறி அச்செடிகளுக்கு நீரூற்ற வேண்டும் என்றார். கேட்கவில்லை என்று அவன் செவிகளை அருகே கொண்டு வந்தான். அவர் தொண்டையை காறிவிட்டு மீண்டும் சொன்னார், ஆ, மீண்டும் பிழை. என்ன இது பத்மரே, எளிய காட்டாளனிடம் தோற்கலாமா என்றான். காட்டுப்பூக்களிலும் தேனி மது கொள்கிறதே, அக்காட்டை எவர் பேண முடியும்? அவன் சிரித்து கொண்டு அவர் முகமருகே முகம் வைத்து, அரசன் அம்மலர்களின் மகரந்த பொடியை பரப்பினாலே போதும். திரும்பாமலேயே அவன் கை காட்ட வீரர்கள் பிருகத்சேஷனை தூக்கினர். அவன் விலங்கு போல அலறி திமிரித்துள்ள அழுத்தி பற்றி இழுத்துச் சென்று கழுமேல் வைத்தனர். மூத்தவரே, மூத்தவரே, நான் உங்கள் அடிமை, நான் ஏதும் செய்யவில்லை, இம்மூவரும் என்னை இழுத்துச் சென்றார்கள் என்றான். கழுவில் அமர்ந்திருந்த ஜெயசேனன், மூத்தவரே, அவன்தான் அனைத்தையும் செய்தான், அவர்கள் மூவரும் தான், நான் அறியாதவன், இளையோன் என்று கூவினான். ஜராசந்தன் அவர்களை நோக்கவே இல்லை. புன்னகையுடன், அடுத்த வினா காவியத்திலிருந்து. பத்மரே, தடாகங்களால் பூமி சூரியனை நோக்கி புன்னகை செய்கிறது. அவ்வாறென்றால் இரவில் நிலவைய தடாகங்கள் என்ன செய்கின்றன? பத்மர் மிக தாழ்ந்த குரலில், அஸ்வபாதரின் காவிய மீமாம்ச மாளிகையில் உள்ள வரி அது. இரவில் அவை நில ஒளியில் கனவு காண்கின்றன என்றார். அடடா, பிழை. கருநிலவு நாளில் அவை எப்படி கனவு காண முடியும்? உவமை என்றால் அது முற்றிலும் பொருந்த வேண்டாமா? பத்மரே, இரவில் அவை அவ்வாறு புன்னகை புரிந்தமைக்காக வஞ்சம் கொள்கின்றன. முழு நிலவில் வஞ்சத்தை புன்னகையால் மறைக்கின்றன, அவ்வளவுதான். அவன் திரும்பி பிருகத்புஜனை நோக்கி, இளையோனே, காவியத்தின் பொருட்டு கழுவேறுவதென்பது பெரும் நல்லூழ். உன்னை காவிய தேவதை விண்ணுக்கு கொண்டு செல்லும் என்றான். மூத்தவரே, மூத்தவரே, மூத்தவரே என்று அவன் தொண்டை நரம்புகள் புடைக்க கதறினான். அவனை அவர்கள் கழுவில் அமரச் செய்த போது ஜராசந்தன் பரிவு தெரிந்த முகத்துடன் மெல்ல மெல்ல என்றான். பின்னர் திரும்பி இறுதியாக மெய்யியல், பத்மரே, உயிருள்ள பசு ஏன் இறந்த கன்றை ஈன்றது என்றான். பத்மர் கண்களை மூடிக்கொண்டார். அல்லது பசு இறந்தது என்றால் கன்று எப்படி பிறந்தது? பத்மர் உதடுகளை அழுத்தி பேசாமல் நின்றார். சொல்ல மாட்டீரா என்றான் ஜராசன். சொல்லும் பத்மரே. நம் சொல்லாடலில் 4 நிலையிலும் நானே வென்றேன் என்று நான் ஒரு கல்வெட்டை இங்கே அமைக்க வேண்டும் அல்லவா? பத்மர் பெருமூச்சு விட்டார். நீங்கள் அமைதியாக நின்றாலும் நானே வென்றேன் என்று சொல்லி திரும்பிய ஜராசந்தன், ஆகவே என் முதல் உடன் பிறந்தானாகிய கிருதியையும் நான் கழுவிலேற்றுகிறேன் என்றான். கிருதி தருக்குடன் தலை தூக்கி, நான் சத்திரியன், என்னை கழுவிலேற்றினால் பழி சூழும், இருள் தெய்வமாக வந்து உன் குடியை சூறையாடுவேன் என்றான். நன்று நன்று, தெய்வங்களுடன் போரிடுவதும் உவகைக்குரியதே என்றான் ஜராசந்தன் சிறுவனைப் போல் நகைத்தபடி. கேட்டீர்களா பத்மரே, என்னுடன் அடுத்த களத்தை குறித்து விட்டார். அக்களத்திலும் நீங்கள் வருவீர்களா? வருவீர்களா பத்மரே? அருகே வந்து தன் மூக்கால் அவர் மூக்கை உரசி, வரமாட்டீர்களா என்றான். அவர்கள் கிருதியை கழுவமர்த்துவதை பத்மர் உள் நடுக்கத்துடன் நோக்கி நின்றார். அவன் பற்களை இறுக கடித்து தலையை அசைத்து கொண்டிருந்தான். அவ்வண்ணமென்றால் நமது போர் முடிந்தது என்று ஜராசந்தன் கைகளை தட்டினான். நீங்கள் அந்தனர், ஆகவே கொல்லப் போவதில்லை. ஆனால் நான் அரசன், பிழை செய்தவர்களை தண்டித்தாக வேண்டும். நாரத ஸ்மிருதியில் அரச வஞ்சம் செய்த அந்தணனை நாவறுத்து நாடு கடத்தலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. யமஸ்மிருதி அவன் தலையை முட்டையடித்து நெற்றியில் இழிமங்கலக்குறி வரையலாம் என்கிறது. கார்த்தவீரிய ஸ்மிருதி அவனுக்கு மிலைச்சர் வெட்டிய அன்னை பசுவின் ஊனை அழித்து குலம் அழித்து இழிசினனாக ஆக்கலாம் என்கிறது. அவன் கண்களை பிடுங்கவும் ஒரு ஸ்மிருதி சொல்கிறது. சுவாதி தேவியின் உத்தரஸ்மிருதி. என்ன செய்வது? ஒரே குழப்பம். ஆகவே இவை அனைத்தையும் செய்யலாம் என முடிவெடுத்தேன். பத்மர் பெருமூச்சு விட்டார். ஆனால் இப்போதல்ல, நாளை. இன்று இவர்கள் கழுவில் அமர்ந்திருப்பதை நோக்க வேண்டும் அல்லவா? அவன் வைதிகர்களை நோக்கி திரும்ப முதிய வைதிகர் தலைவர், இழிசினனே, உன்னை முறைமீறி விலக்கு செய்தோமா என்ற சிறு ஐயம் எங்களுக்கு இருந்தது. அது இன்றோடு முற்றழிந்தது. நிறைவுடன் வாழ்வை முடிக்கிறோம். நீ எங்களுக்கு என்ன தண்டம் அளித்தாலும் வேதம் சொல்லி நீர் அள்ளி இந்நகர் மேல் வீசி பழி சொல்லிட்டு விட்டு நாடு நீங்குவோம்.
எதிர்வரும் முதல் ஆற்றங்கரையில் சிதையமைத்து அதிலேறி இறப்போம். எங்கள் நாவில் வாழும் வேதம் மீதும் வேத முனிவர் மீதும் அவியுண்ணும் அத்தனை தேவர் மீதும் ஆணை என்றார். ஜராசந்தன் நகைத்தபடி, ஆம், இதையே நான் எதிர்பார்த்தேன். நான் வேத எதிரியாக வேண்டும். அசுரர்களை திரட்டும் வழி அது ஒன்றே. நன்று நன்று என்றான். முதிய வைதிகரின் சொற்கள் வைதிகர்களை இறுக்கமழியச் செய்தன. பெருமூச்சுகள் தொடர்ந்து எழுந்தன. அவர்கள் மெல்ல இயல்பாயினர். உடல் முடிச்சுக்கள் அவிழ்ந்தன. முகங்கள் மலரத் தொடங்கின. பீடம் ஒன்றை போட்டு ஜராசந்தன் அவர்கள் அருகே அமர்ந்து கொண்டான். நான் இதுவரை கழுவேற்றலை முழுமையாக நோக்கியதில்லை அமைச்சரே என்றான். தந்தையையும் அன்னையரையும் அழைத்தேன். அவர்கள் வர விரும்பவில்லை. இது ஒரு இனிய நினைவாக எஞ்சுமென எண்ணுகிறேன். ஜெயசேனன் முதலில் அலறத் தொடங்கினான். அவன் உடலுக்குள் குடல்கள் சுருள் அவிழத் தொடங்கின. அவை கழுவை முட்டி பிழித்து இழுத்தன. வலி கூடி கூடி வர அவன் வெறி கொண்டவன் போல துள்ளி கழுவிலேயே சுழன்றான். மூத்தவரே மூத்தவரே என்று கதறினான். பின்னர் தெய்வங்களே தெய்வங்களே என்று கூச்சலிட்டான். சற்று நேரத்தில் பிறரும் அலறத் தொடங்கினர். இசை கேட்கும் முகத்துடன் கை கால்களை நீட்டிக்கொண்ட ஜராசந்தன், குருதிப்பெருக்கு இருக்காது, உள்ளே சீழ்கட்டும் புண்ணும் அமையாது. எனவே இவர்கள் 12 நாட்கள் வரை முழு நினைவுடன் உயிருடன் இருந்து முழு கழுவின்பத்தையும் நுகர்வார்கள் என்கிறார்கள். அது உண்மையா என்று பார்க்க போகிறேன். 12 நாட்களும் நான் இங்கேயே இருப்பேன். உணவும் ஓய்வும் இங்குதான். நீங்களும் இங்குதான் இருப்பீர்கள் என்றான். திரும்பி வைதிகர்களிடம், நீங்களும் இங்கிருப்பீர்கள் உத்தமரே என்றான். கீழ்மகனே, இப்புவியே ஒரு கழுமேடை. உயிர்கள் துடித்திறக்கின்றன. அதை நாளும் பார்ப்பவர்கள் நாங்கள். மூடா, இது உனக்கு மட்டுமே இன்பம் என்றார் முதிய வைதிகர் அமைதியான குரலில். தெய்வங்களே தெய்வங்களே என்று கதறி கதறி மெல்ல தொண்டை அடைக்க ஓசையின்றி உடல் குலுங்கினர் இளவரசர்கள். நீர் கொடுங்கள், இந்நீர் கொடுங்கள் என்று ஜராசந்தன் ஆணையிட்டான். அவர்களுக்கு வெல்லம் கலந்த நீர் அளிக்கப்பட்டது. அதை குழவிகள் பால் அருந்துவது போல பாய்ந்து நான் நீட்டி அருந்தினர். நீர் உள்ளே சென்றதும் வலி மேலும் பெருக தொண்டை திறக்க மீண்டும் கூச்சலிட்டு சுற்றி வந்தனர். பாடலுக்கேற்ற ஆடல் என்று ஜராசந்தன் தொடை தட்டி நகைத்தான். 12 நாட்கள் மகதத்தினர் அனைவரும் இங்கு வந்து பார்க்க வேண்டும் என்று அரசாணை என்று தன் அமைச்சரை நோக்கி சொன்னான். 12 படைக்களம் 17வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.